பேனாவை அவரிடம் நீட்டுகிறார். தமக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்க அவர் ஆசீர்வாதம் செய்ய வேண்டுமென்று வெகுநாளாக குழந்தை பேறு அற்ற ஒரு பெண்மணி குருதேவரை நமஸ்கரித்து வேண்டுகிறாள். சத்சங்க அறைக்கு வெளியே குரங்குகளும் நாய்களும் தங்களுக்குள் சண்டையிட்டு பெருத்த சத்தத்தை எழுப்புகின்றன. டெல்லியிலிருந்து வந்துள்ள ஒரு மாணவர் குழுவிற்கு குருதேவர் வேதாந்தத்தை பற்றி சுருக்கமாக எடுத்துரைக்கிறார். ஒரு மகாத்மாவை உத்தர காசி சென்று தீவிர தியானத்தில் ஈடுபடுமாறும் ஒரு இளைஞனை மலேசியா போய் ஆன்மீகத்தை பரப்புமாறும் அவர் கேட்டுக்கொள்கிறார். ஆசிரமவாசிகள் சிலரிடையே உள்ள தகராறை அவர் சுமூகமாக தீர்த்து வைக்கிறார். உடனே அங்கிருந்த ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் பக்கம் திரும்பி அண்மையில் நடந்த ஒரு ரயில் விபத்து பற்றி விசாரிக்கிறார். யமுனையின் வெள்ளச் சீரழிவு பற்றி பாசன என்ஜினியர் எடுத்து கூறுகிறார். குஜராத்தில் உள்ள ஒரு டாக்டருக்கு கண் சிகிச்சை முகாம் நடத்துவது பற்றியும் கல்கத்தாவில் உள்ள ஒரு பக்தருக்கு அகில இந்திய தெய்வநெறி மாநாட்டை ஏற்பாடு செய்யும்படி கடிதங்களும் எழுதுகிறார். ஒரு பெண் சீடரை பாட்டு ஒன்று பாடுமாறும் வாலிபர் ஒருவரை ஆசனம் செய்து காண்பிக்குமாறும் கேட்டுக்கொள்கிறார்.